வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஆன்மீக ஜோதியுடைய ராசி பலன் பகுதியில் வருகின்ற ஜூலை மாதத்திற்கான பலனை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாத பலனில் கடக ராசினருக்கு எப்படிப்பட்ட பலன் அமையக்கூடியதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடகராசினரே பதிவை பார்ப்பதற்கு முன்னதாக சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கடகராசியை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடம் ஒரு சௌகரியம் இல்லாமல் அசௌகரியமாக இருக்கும். ஒரு மன நிறைவு என்பது இருக்காது. விருப்பம் இல்லாத ஒரு சூழல் அமைஞ்சாலும் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழல் இருக்கும். குடும்பமாக வேலையா அப்படின்றப்ப நீங்கள் வேலையை முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா வேலை இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தை உங்களால் நிர்வகிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல். ஆகையால் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? வேலை செஞ்சு தான் ஆகணும். அது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னும்போது அது ஒரு சில காலகட்டத்திற்கு தான். நேரமும் சூழலும் மாறும்போது மறுபடியும் நீங்கள் குடும்பத்தோடு சேருவீங்க. ஆகையால் தைரியமாக முடிவெடுத்து வேலையை தக்க வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வெளியூர்லேயோ அல்லது வெளிநாடுகளிலேயோ வேலை வாய்ப்பு என்பது ஏற்படலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரை கடகராசினருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் அப்படின்னா, ஒரு சில தேவையற்ற சம்பவங்களால் மனக்கசப்பு ஏற்படும், குறிப்பாக கணவன் மனைவி கிட்ட. அப்போ விட்டு கொடுத்து போகணும். ஈகோன்றது இருக்கக்கூடாது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உனக்கு தான் எல்லாம் தெரியுமா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த மனநிலையை அடியோடு விட்டுடணும். மனப்பக்குவத்தோடு நடந்துக்கணும். கோபம் வரக்கூடிய இடத்த தவிர்க்க பாருங்கள். பொறுமையாக இருங்க. இந்த கோபம் அவசியமானதா அப்படின்னு யோசித்து பாருங்கள். குடும்பத்துக்காக செய்யக்கூடிய நீங்கள் அதில் குறிப்பாக குடும்பம் அப்படின்னும் போது கணவன் மனைவி குழந்தைகள் தான். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் தான் குழந்தைகள் நலமாக இருப்பாங்க. அப்போ கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக அனுசரணையாக நடந்துக்கோங்க. ஆக கடகராசியை பொறுத்தவரை ஜூலை மாதத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்கள், சச்சரவுகள், வீண் சண்டைகள் வரும். அதை தவிருங்க. மன நிலையை மன அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. ஒரு நம்பகம் அப்படின்றது இல்லாமல் தேவையற்ற சந்தேகங்கள் எழலாம். அப்போ நம்பிக்கை அப்படின்றது முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ நம்பிக்கையோடு இருங்க. ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்தணும். இப்போ காதலிக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும், திருமணம் செய்யணும், இது சார்ந்து முயற்சியில் இறங்கலாமா, வீட்டில் சொல்லலாமா அப்படி இருக்கும். கொஞ்சம் அதை என்ன பண்ணுங்கள், ஒத்தி போடுங்க. இந்த நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக முடியலாம். ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகலான்னு தோணும், ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் போகலான்னு தோணும். இப்போ எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. அடுத்ததாக வருமானம் அப்படின்னும்போது செலவுகள் அதிகமாகும். அப்போ செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். சுப செலவுகள் வரும். ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அதே சமயத்தில் வருமானம் அப்படின்னும்போது இருக்கக்கூடிய வருமானத்தை தக்க வச்சுக்கணும். இருக்கக்கூடிய வருமானம் அப்படின்போது அதை ரெட்டிப்பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபடக்கூடாது. முதலீடு செய்வதை தவிர்க்க பாருங்கள். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்குதல் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க கடகராசினரே. ஜூலை மாதம் கொடுக்கல் வாங்கல் என்பது இருக்கவே கூடாது உங்களுக்கு. மாணவர்களை பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு இதுதான் விருப்பம்னு உறுதியாக இருக்கிறீங்களா? உங்களால் முடிவு எடுக்க முடியலை அப்படின்னா கூட உங்களுக்கு அறிவுரை செல்பவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கருத்துக்களையாவது உள்வாங்கிக்கோங்க. அவங்க உங்கள் நல்லதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க. அந்த முடிவை நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றலாம். நல்லதொரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும், வெளியிலையும் வேலை அதிகமாக இருக்கும். யாரும் உங்களுக்கு சாதகமாக இல்லையே, விருப்பங்கள் நிறைவேறலையே அப்படின்ற ஒரு மனக்குறை என்பது இருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன காலகட்டம் தான்.
இந்த காலம் மாறும்போது, சூழல் மாறும்போது எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. ஆகையால் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வேலை அதிகமாக இருக்கத்தால் ஒரு வெறுப்பான ஒரு மனநிலை இருக்கும். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மன நிறைவாக இருக்கணும், மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னா மாலை நேரத்தில் உடற்பயிற்சி அல்லது கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் வீட்டை விட்டு ஒரு சூழல் கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது ஒரு மன நிம்மதி என்பது உங்களுக்கு ஏற்படும். அப்போ ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். அப்போ வீட்டுக்கு வரும்போது தெளிவான மனநிலையோடு இருப்பீங்க. ஒரு நல்ல மாற்றங்களும் உங்களுக்கும் ஏற்படும். பெரியவர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியவர்களை பொறுத்தவரை. கடகராசியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறேன், வெளியில் போய் வரீங்க அப்படின்னா கொண்டு போகிற பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும். அதே சமயம் உங்கள் மீது நீங்கள் கவனமாக இருக்கணும். வெளியில் ஏதாவது சின்ன சண்டை வந்தால் கூட அதில் போய் நான் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் ஏதாவது ஜவாப்தாரியாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி இது எல்லாமே தவிர்க்கணும். வெளியில் போய் வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்கிறீங்களா, அதீத எச்சரிக்கையோடு பயணம் செய்யணும். சரிங்களா? ஆக கடகராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல நிலையோடு காணப்படுறீங்க. ஆக ஜூலை மாதம் 2024 நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்பலாம். பதிவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விரைவிலேயே சந்திக்கலாம். வணக்கம்ங்க.